புலப்பொருட்களில் சஞ்சரித்தும் விருப்பு வெறுப்புகள் இன்றி தன்வசமான மனத்தினால் அமைதியை பெறுகின்றான். ஹரியோம். இந்த பாடலில் ஒருவன் புற உலக விஷயங்களில் ஈடுபட்டாலும் மனதில் விருப்பு வெறுப்பு இல்லாமல் தன் வசமாக்கிய மனத்தோடு வாழ்பவன் அமைதியை பெறுகின்றான் என்று. இதற்கு ஒரு சிறிய உதாரணம் பார்த்தால் சுலபமாக புரியும். காலை பள்ளி நேரம், மாணவர்கள் 2 பைகளை சுமந்து கொண்டு செல்வார்கள். ஒரு பை உணவு பை, அதில் தண்ணீர் பாட்டில் உண்டு. ஏன் தண்ணீர் பாட்டில் என்று அழைக்கிறோம் என்றால், தண்ணீர் இருப்பதினால். தண்ணீருக்கு பதிலாக பால் இருந்ததென்றால் அது பால் பாட்டில். பாலுக்கு பதில் விஷம் இருந்ததென்றால் அது விஷ பாட்டில். பாட்டில் ஒன்றுதான், அது காலியாக இருக்கிறது. அதற்குள் இடப்படுகின்ற பொருளை பொறுத்து அந்த பாட்டிலுக்கு பெயர் அமைகிறது. அதுபோல மனம் என்னும் காலி பாட்டிலில் ஆசை வசப்பட்ட எண்ணங்களை போட்டால் பேராசைக்காரன் என்கின்றோம். கோப வசப்பட்ட எண்ணங்களை போட்டால் கோபக்காரன் என்கின்றோம். இதற்கு மாறாக பாலை போல கள்ளமில்லாத கபடமில்லாத எண்ணங்களை போடும் பொழுது அவன் உள்ளம் அமைதி அடைகிறது. கள்ளம் கபடம் அற்றவனாக அவன் இருக்கின்றான். ஆக மனதில் எண்ணங்களை போடும் பொழுது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பது இந்த பாடல்களில் பகவான் குறிப்பிட்டு கூறுகின்றார். எவன் ஒருவருடைய உள்ளம் கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் இயல்பாகவே அமைதியை அடைகின்றான். அந்த அமைதியில் இருந்து கொண்டு அவன் உலகத்தோடு உறவாடும் பொழுது உலக நிகழ்வுகளில் விருப்பு வெறுப்பு என்பது அவனிடம் வெளிப்படுவதில்லை. பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வது போல, பலாப்பழத்தை எல்லோரும் உரிக்கலாம். எவன் ஒருவன் கைகளில் எண்ணெயை தடவிக்கொண்டு உரிக்கின்றானோ அவனுக்கு பலா சுளையில் இருக்கின்ற பிசின் பசை ஒட்டுவதில்லை. கையில் எண்ணெயை தடவாமல் பலா பழத்தை உரிப்பவனுக்கு பழத்தில் இருக்கின்ற அந்த பசை ஒட்டிக் கொள்கிறது. இங்கே நாம் மனதில் விருப்பு வெறுப்பு கொண்டு உலகத்தோடு உறவாடினால் உலகமானது நம் உள்ளத்தில் ஒட்டிக் கொள்கிறது. அதற்குண்டான விளைவை அது ஏற்படுத்துகிறது. மாறாக இறைவனின் நாமம் எனும் எண்ணெயை உள்ளத்தில் வைத்துக்கொண்டு உலகத்தோடு உறவாடும் பொழுது விருப்பு வெறுப்பு இல்லாமல் எங்கெங்கு சென்றாலும் என்னென்ன செய்தாலும் அவன் உள்ளம் அமைதியில் தான் இருக்கும் என்கின்ற கருத்தை இந்த பாடலில் பகவான் வலியுறுத்துகிறார். ஹரியோ.